Question number 3, exercise 14.2 in statistics. The following data gives the distribution of total monthly household expenditure of 200 families of a village. Find the modal monthly expenditure of the families. Also find the mean monthly expenditure. So mean and mode find out பண்ண சொல்லிருக்காங்க. நமக்கு கொடுத்திருக்க இன்புட்ஸ் என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்திருக்காங்க, தென் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கொடுத்திருக்காங்க. இதில் வந்து மோட் அண்ட் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ மோடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து நமக்கு எல்லோட வேல்யூ தெரியணும், ஹெச்சோட வேல்யூ தெரியணும், F1, F0, F2 ஆல் வேல்யூஸ் வந்து ஃப்ரம் த டேபிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கொடுத்துருக்க டேபிள்லேருந்து எது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் பாருங்கள், 24, 40, 33, 28, 30, 22, 16 and 7 கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்துட்டு 40 தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. அதோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பாருங்கள், அதுதான் வந்து 1500 to 2000. இதுதான் வந்து மோடல் கிளாஸ். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருந்தால் வந்துட்டு F1 நீங்கள் மார்க் பண்ணணும். அதோட மோடல் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1500 to 2000. ஸோ இதில் வந்துட்டு லோவர் லிமிட் வந்து 1500, அப்பர் லிமிட் வந்து 2000. பட் நமக்கு வந்து கொடுத்துருக்க ஃபார்முலாவில் எல் கேட்டிருக்காங்க. எல்ன்றது வந்து லோவர் லிமிட். ஸோ இந்த மோடல் கிளாஸோட லோவர் லிமிட் எதுனா 1500. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 1500. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி F1 மார்க் பண்ணணும். ஸோ F1 வந்து 40. ஸோ ஃப்ரம் த டேபிள்லேருந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பண்ணோம். அதோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல்ஸில் லோவர் லிமிட் எடுத்தோம், அதுதான் 1500. தென் ரிமைனிங் வந்து F2 and F0. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அதை F1 எடுத்துக்கிட்டோம். தென் F2 and F0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ஹெச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹெச்ன்றது வந்து சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க டேபிள்லேருந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து 500 இருக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு. ஸோ அதுதான் வந்து ஹெச் சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல். ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே வந்து 500 இருக்கிறனால ஹெச் வந்து 500. ஸோ ஹெச் 500 மார்க் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டில் நமக்கு பெண்டிங் இருக்கிறது வந்துட்டு F2 and F0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்களுக்கு F0ன்றது தெரியும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் ப்ரிசீடிங் த மோடல் கிளாஸ். ஸோ 24ன்றது தான் வந்து F0 ப்ரிசீடிங் நம்பர். இந்த ஃப்ரீக்வன்சியோட ப்ரிசீடிங் நம்பர் தான் வந்துட்டு F0. தென் இன்னும் நம்ம வந்து F2 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். F2ன்றது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் சக்சீடிங் த மோடல் கிளாஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பாருங்கள், அதோட சக்சீடிங் வேல்யூ தான் வந்து F2. இங்கே 33ன்றது தான் வந்துட்டு F2. ஸோ F2ன்றது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் சக்சீடிங் த மோடல் கிளாஸ். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட சக்சீடிங் ஒன் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 33. ஸோ 33 தான் F2 தான் வந்து 33. ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு. F2 வந்து 33. F0ன்றது ப்ரிசீடிங் எடுத்தோம், F2ன்றது வந்து சக்சீடிங் வேல்யூ எடுத்தோம். மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிலேருந்து தான் அந்த வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தென் எல் வந்து லோவர் லிமிட் ஃபைண்ட் பண்ணோம், அந்த கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்துட்டு. ஹெச் வந்து 500. ஸோ இப்போ நம்ம வந்து டேபிள்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை வந்து மோட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் மோடோட ரிசல்ட் கிடைக்கும் நம்ம. ஸோ ஃபஸ்ட் வந்து எல் இருக்குது, எல் வந்து 1500 ப்ளஸ் F1 வந்துட்டு 40 மைனஸ் F0 வந்துட்டு 24 டிவைட் பை 2 இன்ட்டு F1 2 இன்ட்டு F1. F1ன்றது வந்து 40 மைனஸ் F2 வந்துட்டு மைனஸ் F0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து F0 பண்ணுங்கள், தென் மைனஸ் F2 இருக்குது. ஸோ மைனஸ் F0ன்ற போது மைனஸ் 24 மைனஸ் F2ன்ற போது மைனஸ் F2 வந்து 33 இன்ட்டு ஹெச்சோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்தோம் 500. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1500 ப்ளஸ் 40 மைனஸ் 24 வந்து 16 டிவைட் பை 2 இன்ட்டு 40 வந்து 80. தென் இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ ரெண்டு நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்போது வந்து ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ 24 ப்ளஸ் 33 வந்து 57. ஸோ நெகட்டிவ் சைன் இருக்குனால இங்கேயும் நீங்கள் வந்து நெகட்டிவ் சைன் தான் போடணும். மைனஸ் 57 இன்ட்டு 500. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1500 ப்ளஸ் 16 பை ஜஸ்ட் 80 மைனஸ் 57. அதை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன் 23 இன்ட்டு 500. So 80 minus 57, 23 into 100, this is equal to 1500 plus 16 into 500 பண்ணியிருக்கோம் 8000 divide by 23.
இப்போ நீங்கள் வந்து இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணி வர ரிசல்ட்டை இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோடோட ரிசல்ட் தெரியும். ஸோ 1500 ப்ளஸ் இதை டிவைட் பண்ணும்போது அப் டு 2 டெசிமல்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 0.82 சம்திங் வரும். நான் 2 டெசிமல்ஸ் வரைக்கும் இருக்கனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி இது 83 ஆக்கியிருக்கேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1847.83. ஸோ மோடோட ரிசல்ட் இதுதான். இதோட டிவிஷன் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் காமிக்கிறோம். யாருக்காவது டிவைட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் அந்த இதை பாருங்கள் நீங்கள். இப்போ வந்து மோட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் வேல்யூஸ்லாம் ஹையாக இருக்கனால வந்து நம்ம ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மீனோட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. a + sum of fi ui டிவைட் பை sum of fi into h. நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸில் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் நமக்கு தெரியும். அதை வந்து சம் பண்ணிங்கன்னா sum of fi கிடைக்கும். பட் நமக்கு a h sum of fi ui இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் டேபிளில் எடுத்து. எப்பயுமே நீங்கள் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாட் ஓன்லி இன் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், ஈவன் வந்துட்டு அதர் மெத்தட்ஸ் லைக் அசியூம் மீன் மெத்தட், டைரக்ட் மெத்தட் எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துனே கிளாஸ் மார்க்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் xi. கிளாஸ் மார்க்ஸோட ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைட் பை 2. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்பர் லிமிட், ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லாமே லோவர் லிமிட். ஸோ அது டிவைட் பை 2. ஸோ உங்கள் டேபிள்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துகிட்டே ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கிளாஸ் மார்க்ஸ் தான். நீங்கள் டேரெக்டாகவே ரிசல்ட்ஸ் எழுதலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து 2 ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த ஆன்சர் எழுதலாம். நீங்கள் கால்குலேஷன் பார்ட்டுக்காக தான் நான் இங்கே போட்டிருக்கேன் டேரெக்டாக கிளாஸ் மார்க்ஸ்குள்ளே. நீங்கள் ரிசல்ட்ஸே டேரெக்டாக எழுதலாம். ஸோ நம்ம வந்து xi கண்டுபிடிச்சோம். பட் நமக்கு யூஐயோட ஃபார்முலா தெரியும். ui is equal to xi minus a by h. ஸோ xi நமக்கு தெரியும். a and h நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். aன்றது வந்து assumed mean, hன்றது வந்து size of the class interval. ஸோ கிளாஸ் இன்டர்வல்ஸ் நீங்கள் either கிளாஸ் மார்க்ஸ் ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் இதுலேருந்து நீங்கள் எடுக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்து இதோட கான்சிக்யூட்டிவோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1750 minus 1250 எடுத்திங்கன்னா 500 வரும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 500 வரும். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3000 minus 2500 5000. ஸோ இதோட டிஃப்ரென்ஸும் வந்து 500 தான் வரும். ஸோ நம்ம ஹெச்சோட வேல்யூ வந்து சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான் உங்களுக்கு. டிஃப்ரென்ஸ் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஹெச். ஸோ ஹெச் வந்து நீங்கள் இங்கே பார்க்கும்போது 500. ஜஸ்ட் இதோட 2 கான்சிக்யூட்டிவ் இது வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். அது வந்து உங்களுக்கு 500 தான் வரும் எல்லாத்துக்குமே வந்துட்டு. ஸோ அதனால் வந்து ஹெச் வந்து 500. ஏன்றது வந்து அசியூம்டு மீன். அது வந்து நீங்கள் கிளாஸ் மார்க்ஸோட மிடில் இது பார்க்கலாம் நீங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஈக்குவலாக நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 4 தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எடுக்கும்போது இங்கே 3 எடுத்துகிட்டு இங்கே நம்ம 2 வேல்யூஸ் நமக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து அசியூம்டு மீனாக எடுத்துக்கிறோம். ஸோ இங்கேருந்து 3 எடுத்து இது பண்ணிவிட்டு இங்கேருந்து 3 எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 இது இருக்கும். 2 கிளாஸ் இன்டர்வல்ஸோட வேல்யூஸ் வந்து xi ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதர் நீங்கள் இது இல்லைனா இது எடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணது வந்து அசியூம்டு மீன் வந்து a வந்து 2750 நான் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து xi கிளாஸ் மார்க்ஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏவும் இப்போ அசியூம்டு மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஹெச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ யூஐயில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபார் ஈச் இன்டர்வல்ஸ்க்குமே நீங்கள் யூஐ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸில் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. எப்பயுமே வந்து நெகட்டிவ் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டில் வரணும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஐ ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே வந்து சம் ஆஃப் fi ui நமக்கு வந்து நியூமரேட்டரில் இருந்தது. ஸோ நம்ம இப்போ வந்து fi ui ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எஃப்ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கொடுத்துருந்தாங்க, அதுதான் எஃப். ஸோ அதுவையோட இதையும் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா fi ui உங்களுக்கு கிடைக்கும். சம் ஆஃப் fi ui ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் இருக்குது. அது ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸ். இது ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 150 185 இருக்குது. 185 minus 150 வந்து 35. பட் நம்ம எப்பயுமே சைன் எப்படி பார்க்கணுன்னா எப்பயுமே பெரிய நம்பரோட சைன் தான் உங்களுக்கு வரும். ஸோ இங்கே இதோட ரிசல்ட் வந்து -35. ஸோ சம் ஆஃப் எஃப்ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 200 வரும். இப்போ நமக்கு வந்து எல்லாரோட வேல்யூஸுமே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணனால இப்போ டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்றது அசியூம்டு மீன் அது 2750 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் சம் ஆஃப் fi ui வந்துட்டு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் -35. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். டிவைட் பை சம் ஆஃப் fi. சம் ஆஃப் fiன்றது வந்து 200. ஸோ 200 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இன்ட்டு ஹெச்ன்றது வந்து டேபிள்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டிஃப்ரென்ஸ் வந்து 500. ஸோ இதில் வந்து 0000 இதை கேன்சல் பண்ணியிருக்கேன்.
ஸோ 2750 ப்ளஸ் மைனஸ் 35 இன்ட்டு இங்கே 5 மட்டும் ரிமைனிங் இருக்குது. ஸோ 5 டிவைட் பை 2. ஸோ 2750 ப்ளஸ் மைனஸ் 35 இன்ட்டு 5. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் இருக்குது, ப்ளஸ் சைன் அன்லைக் சைன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 35 இன்ட்டு 5 175 டிவைட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 2750 ப்ளஸ் இதை ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 2s are 16, தென் 7 2s are 14, 5 2s are 10, ஸோ 87.5. ஸோ நெகட்டிவ் சைன் கேரி ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இங்கே இந்த டிவிஷன்லேயும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் சைன் கேரி ஆகும். 87.5. ஸோ 2750 மைனஸ் 87.5 இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2662.50. ஸோ மீன் வந்துட்டு 2662.50. இதை நான் எப்படி சப்ராக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒன்ஸ் எக்ஸை கிடச்சோடனே நீங்கள் வந்துட்டு ஏ அண்ட் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அசியூம்டு மீனும் டிஃப்ரென்ஸும் அதை எடுத்து நீங்கள் யூஐயில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூஐ கிடச்சிரும். ஒன்ஸ் யூஐ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னே எஃப்ஐ யூஐக்கு கொடுக்கணும். ஸோ நமக்கு டேபிள்லேயே வந்து எஃப்ஐ கொடுத்துருந்தாங்க. யூஐ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதை கூட நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எஃப்ஐ யூஐ கிடைக்கும். தென் ஃபைனலி சம் ஆஃப் எஃப்ஐ யூஐ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ இங்கே பாசிட்டிவ் வேல்யூஸில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 185 இருக்குது, 150 இருக்குது. இதை சப்ராக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவோட நம்பர் தான் வந்து பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. தென் இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீனோட வேல்யூ கிடச்சிரும். இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரிசல்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் மாடல் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் இஸ் 1847.83. தென் மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அந்த டேபிளில் இருந்து. அது வந்து 2662.50. ஸோ இங்கே வந்து நம்ம மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இனிஷியலாக நம்ம சொல்லியிருந்தோம் மாடல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம டிவிஷன் பார்ட் காமிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டிவிஷன் பார்ட். 8000 டிவைட் பை 23 வந்தது உங்களுக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுதான் நாங்கள் போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ அப் டு 2 டெசிமல்ஸ் வைக்கணும்னா நம்ம வந்து தேர்ட் டிஜிட்டையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம். அது வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கும்போது அதோட ப்ரிசிடிங் டிஜிட்டுக்கு வந்துட்டு +1 நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 82ஓட நான் ஸ்டாப் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஒன்றுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 6ன்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் டிஜிட் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கனால முன்னாடி டிஜிட்டுக்கு வந்து +1 ஆட் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்துட்டு 0.83 2 + 1 3 ஆயிருக்கு. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டெசிமல்ஸ் வரைக்கும் வச்சுருக்கோம். தேர்ட் டிஜிட் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கனால ப்ரிசிடிங் டிஜிட்டுக்கு வந்து +1 ஆட் பண்ணணும். ஸோ 0.83. ஸோ 347.83. If you like this video, please subscribe this channel. Thank you for watching this video.